இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையில இருந்து பல்லு இந்த தாத்தா பாட்டி வர எல்லாருக்குமே இது பிடிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாக்கோபார் ஐஸ்கிரீம் தாங்க நீங்க செய்ய போறோம். அதுவும் இந்த பேப்பர் கப்பை வச்சு சிம்பிளா வீட்லயே எப்படி சாக்கோபார் ஐஸ்கிரீம் செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க. சரி வாங்க போயிட்டு சாக்கோபார் ஐஸ்கிரீம் செய்யலாம் வாங்க சீக்கிரம். நம்ம வந்து சாக்கோபார் ஐஸ் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்ப வந்து பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். ஃபுல் கிரீம் மில்கா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து பால் நல்லா கட்டியா திக்கா நமக்கு வரும், அந்த கிரீமா வரும். நமக்கு கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கங்க. பால் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டோம். அது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நண்பர்களே, நம்மள பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. 2 பசங்க, அதை பாருங்க, இவங்க தான். உள்ள வாங்க. தெரியாங்களா கேமரால? என்ன ஊர்ல? சிதம்பரம் தானே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12th படிக்கிறேன். 12th சேனல் வச்சிருக்கேன். MSL Tech தமிழ்னு சேனல் வச்சிருக்கேன். என்னது? MSL Tech தமிழ். MXL Tech தமிழ்னு சேனல் வச்சிருக்கீங்க, யூடியூப் சேனல். என்னென்ன வீடியோ போடுறீங்க? இல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் பிலிம் அது மட்டும் தானா? ஷார்ட் ஃபிலிம் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, MSL Tech சேனல் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஒரு 50 கிராம் ஜீனியை கொட்டி நல்லா பாலோட சேர்த்து கலக்கிக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் பதம் நமக்கு கிடைக்கும். நல்லா கிண்டுனாதான் அந்த, இல்லைன்னா அடி பிடிச்சாலும் பிடிக்கும் அடியில. நல்லா கிண்டிட்டே இருக்கணும் நம்ம. பால் நல்லா கொதிச்சிச்சு. இது கூட நம்ம வந்து 1/4 மூடி வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இறக்கிடணும். பாலோட பதம் வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு கலந்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். சீக்கிரமாவே நமக்கு கட்டியாகி இந்த மாதிரி பதத்தில் நம்ம வந்து கரெக்டா இறக்கிடணும். இப்ப ஆற விட்டுறணும். பாலை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டு நம்ம அப்படியே வச்சிடணும். சாக்கோபாருக்கு உள்ள இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஒயிட் கலர் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம். ஐஸை சுத்தி இருக்கும் பாருங்க. மேல இருக்கிற அந்த சாக்கோ பார் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அதாவது சாக்கோ லேயர். அது எப்படி ரெடி பண்ணலாம் பாத்துலாம். சாக்கோ லேயர் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 1 ரூபா சாக்லேட் இருக்கும் பாருங்க. ஃபுல்லாவே வெறும் சாக்லேட்டா இருக்கும் பாருங்க. அது வாங்கியிருக்கோம். 1 ரூபா சாக்லேட் 10 வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் நம்ம வந்து உருக்கி எடுத்துக்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து பாத்திரத்துல போட்டுக்கிட்டோம்னா கருகி போடும் நமக்கு. அதான் சொல்லிட்டு டபுள் பாயில்னு சொல்லுவாங்க. வெந்நீரை வச்சுட்டு அதுக்கு மேல அது மாதிரி கண்ணாடி கிளாஸ் வச்சு அந்த கண்ணாடி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆவி பட ஹீட் ஆகும் பாருங்க. அதுல நம்ம வந்து உருக்கி எடுத்துக்க போறோம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரீமா தான் இருக்கும். ஃபுல்லாவே இதுல கொஞ்சம் கூட வேற கிரீம் எதுவுமே மிக்ஸ் ஆயிருக்காது. பாருங்க சாக்லேட். நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். எங்க ஏரியால பாத்தீங்கன்னா அது கிடைக்கல. இந்த கோன் ஐஸ் மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இந்த இதெல்லாம் கிடக்கும். இந்த பிஸ்கட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கோ பிஸ்கட்ல மேல இருக்கும் பாருங்க, சின்ன சின்ன உருண்டையா. அது வந்து ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா எங்க ஏரியால வந்து கிடைக்கல. அதனால சொல்லிட்டு இந்த 1 ரூபா சாக்லேட் வாங்கி போட்டுருக்கோம் நம்ம. உள்ள தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சனால பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க தெரியும், நமக்கு உருக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா வந்து கொதிச்சாதான் அந்த ஆவியில வந்து நமக்கு வந்து உருகும். இந்த மாதிரி நம்ம மெத்தட்ல செஞ்சோம்னா நமக்கு வந்து சாக்லேட் வந்து அந்த கிரீம் வந்து நமக்கு வந்து கருகாம கிடைக்கும். அதே இதுல கிடைக்கும், அதே பிளேவர்லயும் நமக்கு வந்து கிடைக்கும். அது பாருங்க எல்லா சாக்லேட்டும் உருக ஆரம்பிக்குது. நல்லா ஃபுல்லா உருகி அது எப்படின்னா கொஞ்சம் நல்லா இதா இருக்கணும். மேல அந்த டிப் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதாகணும். அந்த அளவுக்கு நல்லா இதுன்னு எடுத்துக்க வேண்டியது. நண்பர்களே, நல்லா உருகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு வந்து அது வந்து உருகிடும். ஓரளவுக்கு வந்து கரைஞ்சிச்சு. இன்னும் நல்லா வந்து கரையணும். நல்லா ஃபுல்லா வந்து மெல்ட் ஆகணும். நண்பர்களே, நம்மளோட சாக்லேட் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேப்பர் கப் எடுத்துருக்கேன் பாருங்க. அந்த கப்ல பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே ஃபுல்லா நான் வந்து தடவி எடுத்துக்க போறேன். உள்ளெல்லாம் நல்லா ஃபுல்லா தடவிக்கணும். கேப் விடாம ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து தடவிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த லேயர் நமக்கு வந்து கரெக்டா கிடைக்கும். அது மாதிரி நல்லா ஷேப் பண்ணி இழுத்து விட்டுக்கணும் நம்ம தடவிட்டு ஃபுல்லா சைடு. இந்த வெள்ளையா இருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட்டை ஊத்தி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த உள்ள நம்ம ஊத்துறோம் பாருங்க அந்த கிரீம், அப்ப அது ஃபுல்லா செட் ஆகி நமக்கு அப்படியே சாக்கோ பார் எப்படி நம்ம பார்க்கும்போது மேல வந்து ஃபுல்லா சாக்லேட் இருக்கும் அது மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா கப்லையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். முதல்ல பாருங்க ஏற்கனவே 2 கப்ல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த கப்லயும் ரெடி பண்ணிடலாம்.
நண்பர்களே பாருங்க, நல்லா ஃபுல்லா நம்ம வந்து கிரீமை வந்து தடவி வச்சு சாக்லேட் கிரீம் இதே மாதிரி 4 கப் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீசர்ல முதல்ல வச்சு இதை வந்து ஃப்ரீஸ் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால் எடுத்து அதுல ஊத்தி நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து சாக்கோபார் இது மேல அது மேலையும் போட்டு கவர் பண்ணி சூப்பரா செய்ய போறோம். முதல்ல எடுத்து போய் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். நண்பர்களே நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா சாக்லேட் தடவி வச்சிருக்க கப்பை நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வந்தாச்சு. பாருங்க எப்படி உள்ள இருக்கிறதெல்லாம் கட்டி ஆயிடுச்சு. இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிரீம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. பால் நல்லா சூடு வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து இதுல ஊத்தணும்னா நமக்கு வந்து கரையாது அந்த சாக்லேட்லாம். ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து ஊத்தி வச்சிடலாம். ஆல்ரெடி கிரீமை ஊத்தியாச்சு. இப்ப மேல ஒரு கவரை போட்டுட்டு நல்லா அப்படி இழுக்கி இது மேல ஒரு கட்டிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் நூல் போட்டு சுத்திட்டு இது மாதிரி ஐஸ்கிரீம் குச்சை உள்ள வச்சு சொரியாச்சு. இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம்னா ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து ஃப்ரீஸ் ஆனோம்னா அப்படியே எடுத்து நக்கி சாப்பிட வேண்டியது. நண்பர்களே இப்ப நம்மளோட எல்லாம் சூப்பரா பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ஃப்ரீசர்ல வந்து ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வச்சாதான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். இப்ப சீக்கிரமா எடுத்துட்டு போய் வச்சிடறேன். ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து கரைய கூடாது அந்த சாக்லேட். அதுக்குள்ள வச்சு திரும்ப இதையும் ஃப்ரீஸ் ஆகிடணும். இப்போ ஃப்ரீசரை மூடிட வேண்டியதான். ஃபுல்லா பவர் ஏற்றிட்டு ஒரு 2 மணி நேரம். நண்பர்களே நம்மளோட சாக்கோபார் பாத்தீங்கன்னா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சுவைக்க போறோம். இப்ப பாருங்க உள்ள எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. வாவ், இங்க பாருங்க நம்மளோட சாக்கோபார் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போதே எப்படி நாக்குல அப்படி எச்சு ஊறுதுங்க. ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா கொரோனா ஊசி போட்டதுனால ஜொர அடிக்குது. எங்க வீட்டு பயில தான் தின்ன போறோம் இன்னைக்கு. பா நக்கி பார்த்துக்கு செம்ம டேஸ்டா இருக்குது. உள்ள இருக்குதுன்னா இது கரைஞ்சிச்சு ரொம்ப நேரம் ஒன்று எடுத்துட்டு யாருக்கு ஒண்ணு எடுத்துங்க. நண்பர்களே ஒரே ஒரு சாக்கோபாரம் எடுத்துட்டு அதுக்கு வந்து போட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக இந்த தப்னைல் போட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க போயிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க வெயிலே வச்சுட்டு போயிட்டோம். அதனால வந்து அந்த ஹீட்ல வந்து கரைஞ்சிருச்சு. பாருங்க எப்படி இதாயிடுச்சு பாருங்க. ஒண்ணு மட்டும் கரெக்டா வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே நேரத்துல எடுத்து வந்தோம்னா நமக்கு வந்து கரெக்டா வந்துருக்கும். எனக்கு இப்ப குச்சி வராது. இது கூட ஓரளவுக்கு வந்திருக்கு பாருங்க. பாருங்க நண்பர்களே குச்சி தான் வருது. இந்தா சாக்லேட் அல்ல வைங்க. குச்சி வருது பாருங்க. பாருங்க இவனதான் வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. எங்க வீட்டு பசங்க தான் டேஸ்ட் பார்த்து சொல்ல போறாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஜொரம் அடிக்குது, நான் சாப்பிட கூடாது. அதனால சொல்லிட்டு தம்பி இந்தாப்பா. இந்தாடா தம்பி அப்படியே வச்சு சாப்பிடுறேன். ஐஸ்கிரீம் நண்பர்களே இத மாதிரி நீங்க சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்குங்க. இல்ல எதுக்கு தட்டு சாக்கோபார் எப்படி இருக்குது? ஒருத்தன் வலிச்சு நக்கிட்டாங்க பாருங்க, ஒருத்தன் கரைச்சு குடிக்கிறாங்க, ஒருத்தன் எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு ஊசி நான் போட்டிருக்கேன். போட்டனால பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு வந்து நான்வெஜ் அப்புறம் மட்டும் இந்த கூலிங்கான ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நேற்று போட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம ஜுரம் வேற. அதனால சொல்லிட்டு நான் சாப்பிடல எதுவும். நீங்களும் போயிட்டு கொரோனா தடுப்பூசி போட்டுக்குங்க. எல்லாரும் போயிட்டு
எங்க போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, எல்லாம் இதா இருங்க. நாங்க எங்க வீடுங்கிறதுனால நாங்க எல்லாம் இப்படி உட்காந்து கோவிஷீல்டு ஊசி நீங்களும் போயிட்டு போட்டுங்க, போயிட்டு போடுங்க. எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க, போயிட்டு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கடா ஐஸ் சின்ன பாருங்க, தட்டை மட்டும் தான் நக்கிட்டு இருக்கேன்.